அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ரஷ்யாவின் S-350 தாக்கி அழித்த உக்ரைன். ரஃபேல் போர் விமானத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் எப்படி? இந்தியாவின் ஹெலிகாப்டர் ட்ரோன் RUAV 200 இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் உக்ரைன் போர் தொடர்பானது. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் உக்ரைன் ரஷ்யா போர் இன்னொரு பக்கம் கடுமையா நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட S-350 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைன் தாக்கி அழிச்சிருக்கிறதா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் தேதி எதுவும் குறிப்பிடப்படல. ஒரு ட்ரோன் மூலமா அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு விவசாய நிலப்பகுதியில ரஷ்யன் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் அணிவகுத்து போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் S-350 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் லான்ச் பண்றதுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க போல தெரியுது. அடுத்த கணமே அங்க ஒரு பிரிசிஷன் ஏர் ஸ்ட்ரைக் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அப்படியே வெடித்து செதறுது. இந்த வீடியோவை தான் உக்ரைன் பாதுகாப்புத்துறை தற்போது வெளியிட்டிருக்கு. உக்ரைனோட பிளாக் ஃபாரஸ்ட் பிரிகேட் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிலரி ரெகனைசன்ஸ் பிரிகேட்க்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க ரஷ்யாவோட லேட்டஸ்ட் ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் S-350 ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டத்தை துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் சொல்றது மட்டும் உண்மை அப்படின்னா ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். S-350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். $130 மில்லியன் மதிப்பு கொண்டது. 120 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வரக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்கக்கூடியது. 12 மிசைல்களை கொண்டது. மல்டி ஃபங்க்ஷனல் ரேடார் சிஸ்டத்தை கொண்டது. இப்படிப்பட்ட அதிநவீன ஏவுகணையை தான் உக்ரைன் எப்படி தாக்கி அழிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. S-350 அடுத்த வெர்ஷன் தான் S-400 லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம். அதைத்தான் நம்ம இந்தியா வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நாம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். நம்ம இந்திய விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ரஃபேல் போர் விமானம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க. கடந்த 2023ஆம் ஆண்டு போது கூட இந்த ரஃபேல் போர் விமானத்தை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது நம்ம இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய விமானங்களிலேயே அதிநவீனமானது 4.5 ஜெனரேஷன் போர் விமானம். இது பாத்தீங்கன்னா 1.8 மாக் வேகத்துல செல்லக்கூடியது. இந்த ரஃபேல் போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதிநவீனமானதுன்னு உங்களுக்கே தெரியும். குறிப்பா சீனா 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செங்ட் J-20 நம்ம இந்த ரஃபேல் போர் விமானத்தோட கம்பேர் பண்ணும்போது அதை விட இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். ஏன்னா சீனாவுடைய அந்த செங்ட் J-20 அதனுடைய பர்ஃபார்மன்ஸை இது வரைக்குமே ப்ரூவ் பண்ணல. ஆனா இதுவே ரஃபேல் போர் விமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா லிபியா உள்ளிட்ட பல போர்களிலும் கூட இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை எப்போதுமே வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க டிஃபென்ஸ் வல்லுநர்கள். இது பற்றி இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் பார்க்கலாம். கடந்த 2017ஆம் ஆண்டுல பிரான்ஸோட தாலேஸ் குரூப் மற்றும் இந்தியாவோட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த 2 நிறுவனங்களிடையே ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் முறையில் ரஃபேல் போர் விமானங்களுக்கான அந்த ரேடார் தொடர்பான சாதனங்களை இந்தியாவிலேயே தயாரித்து பிரான்ஸோட தாலேஸ் குரூப்புக்கு வழங்குவாங்க. அதன்படி தான் ரேடாருக்கு தேவையான டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் மாடியூலை தயாரித்து நம்ம இந்தியா வழங்கி இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா தயாரித்த அந்த முதல் மாடியூல் தாலிஸ் குரூப்புக்கு வழங்கப்பட்டு அது டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 7000வது டிரான்ஸ்மிட் ரிசீவர் மாடியூல் தயாரித்து வழங்கப்பட்டிருக்கு. ரேடார்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, இந்தியா தயாரித்து வழங்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் மாடியூல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரேடாருக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ரேடார் அப்படின்னாவே ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான். பொதுவாக ஒரு போர் விமானத்தில் ரேடார் எதற்குன்னா விமானம் போகக்கூடிய வழியில் வரக்கூடிய தடங்கல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வானிலை தொடர்பான தகவல்களை திரட்டுறதுக்கும் பயன்படுது. நிலப்பகுதியிலும் ரேடார் வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்லையும் கூட ரேடாரை டெப்ளாய் செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ நிலப்பகுதியில் பெரிய பெரிய ஆண்டனாலாம் வச்சுருப்பாங்க. அதிலிருந்து ரேடியோ மின்காந்த அலைகள் குறிப்பிட்ட தொலைவுக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தொலைவுக்குள்ள ஏதாவது ஒரு டார்கெட், எனிமி டார்கெட், ஒரு போர் விமானமோ அல்லது ட்ரோனோ ஏதாவது வருது அப்படின்னா அந்த ரேடியோ அலைகள் அந்த டார்கெட் மீது பட்டு அந்த கற்றைகள் அப்படியே திரும்பி அதே ஆண்டனாவுக்கு போகும். அப்படி வரக்கூடிய வேவை கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணுவாங்க.
அப்படி செய்யும்போது தான் வரக்கூடியது போர் விமானமா அல்லது ட்ரோனா, அது எவ்வளவு தூரத்தில் வருது, எவ்வளவு உயரத்தில் இருக்குது, எவ்வளவு வேகமாக வருது, எந்த திசையிலிருந்து வருது, அது என்ன டார்கெட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது பற்றின அனைத்து தகவல்களையும் டேட்டாவாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரேடார் கருவியில் தான் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர்கள் இருக்கும். டிரான்ஸ்மிட்டர் தான் காற்றில் குறிப்பிட்ட திசையில் மின்காந்த அலைகளை பரப்புது. டிரான்ஸ்மிட்டர் மூலமாக வெளியே செல்லக்கூடிய அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மீது, அதாவது எதிர் திசையில் வரக்கூடிய பொருள் மீது மோதி திரும்பும்போது ரிசீவர்ஸ் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுது. ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் லைட் பயணிக்கும். அந்த வேகத்தில் தான் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வெளியாகக்கூடிய மின்காந்த அலைகளும் பயணிக்குது. போர்க்காலங்களில் எதிரி நாட்டு ஏவுகணை தாக்குதலை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு உதவக்கூடிய இந்த ரேடார் தொழில்நுட்பம் இப்போது பல துறைகளிலுமே உதவிக்கிட்டு இருக்கு. ஆக இப்படித்தான் ரேடார் கருவிங்கிறது இயங்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 வகைகள் இருக்கு. ஒன்று PESC ரேடார், பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே அப்படிங்கிறதோட சுருக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயினான டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று, விலையும் குறைவானது. இதனுடைய டாஸ்க் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், கேப்பபிலிட்டிஸும் குறைவு. சிங்கிள் ஃப்ரீக்வன்சியில் யூனிஃபார்மாக இது இயங்குறதுனால ரேடார் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற டேட்டாவையெல்லாம் எதிரிகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, அதை ஜாம் பண்ணிடுவாங்க, ஜாமரை கொண்டு அதை முடக்கிடுவாங்க. இதுவே நம்ம AESA ரேடார் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் மாடியூல்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் வேவ் ஃபார்மை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கும். இதை எதிரிகளால் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த AESA ரேடார் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டார்கெட்ஸை ஒரே நேரத்தில் ட்ராக் பண்ணுறதுக்கும் என்கேஜ் பண்ணுறதுக்கும் உதவுது. இது ரொம்பவே துல்லியமானது. இதனோட ஆண்டனாவை இயக்காமலேயே வெவ்வேறு திசையை நோக்கி மின்காந்த அலைகளை செலுத்த முடியும். இந்த வசதி PESA ரேடாரில் கிடையாது. ஆக AESA ரேடார் தான் ரொம்பவே அதிநவீனமான ஒன்று. இந்தியாவோட ரஃபேல் போர் விமானத்தில் RBE-2 என்ற ஒரு ரேடார் சிஸ்டம் தான் பொருத்தப்பட்டிருக்கு. இது ஒரு AESA ரேடார் வகையை சார்ந்தது. இதில் பல சிறப்பம்சங்களும் இருக்கு. பிரான்ஸ் நாட்டோட தாலிஸ் குரூப் தான் இந்த வகை ரேடாரை தயாரிச்சிருக்காங்க. அந்த ரேடாரை தான் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் ரஃபேல் போர் விமானத்தில் பொருத்தி நமக்கே கொடுத்துருக்காங்க. ரஃபேல் போர் விமானம் இருக்கு இல்லையா, அதனுடைய காக்பிட் பகுதிக்கு முன்பாக ஒரு கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் ரேடாரை பொருத்தியிருப்பாங்க. ஆக ரேடார்னா என்ன, அதில் என்ன வகைகள் இருக்குது, ரஃபேல் போர் விமானத்தில் என்ன ரேடார் பயன்படுத்துகிறாங்க, அது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சரி, இந்தியாவுக்கு இதில் என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ரஃபேலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த RBE-2 ரேடார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் மாடியூலை நம்ம இந்தியா தயாரித்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 6000க்கும் அதிகமான டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் மாடியூல்ஸ் தயாரித்து வழங்கப்பட்டிருக்கு. ஏரோ இந்தியா 2025 அந்த நிகழ்வின் போது தான் 7000வது டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் மாடியூல் தயாரித்து வழங்கப்பட்டதா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மனோஜ் தெரிவிச்சிருக்காரு. ஆக ரஃபேல் விமானத்தில் இந்தியா தயாரிக்கக்கூடிய பாகங்களும் இடம்பெறுது. மேலும் ரஃபேல் விமானத்துக்கான அந்த ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்தப்படக்கூடிய அட்வான்ஸ்டு மைக்ரோவேவ் மாடியூல்களை கூட பிரான்ஸோட தாலேஸ் நம்ம இந்தியாவோட BEL நிறுவனத்தோடு இணைந்து தயாரிக்கிறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் RUAV 200 ரோட்டரி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல். பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரி இருந்தாலும் கூட இது ஒரு ட்ரோன். ரோட்டரி விங் டெக்னாலஜி இருக்கிறது தான் இதனுடைய தனித்துவம். ட்ரோனை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் அதனுடைய ப்ரொபல்ஷனுக்கும் இது உதவுது. இந்த வகை UAVக்கள் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் ஆகிறதுக்கெல்லாம் தனியார் ரன்வே அல்லது கட்டபுல்லட் தேவைப்படாது. வெர்டிக்கல் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்யக்கூடிய திறன் கொண்டது. ஹை ஆல்டிடியூடில் சர்வைலன்ஸ், சர்ச் மற்றும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கு இது பயன்படுது. இதனுடைய மெயின்டெனன்ஸும் ஈஸி. இதனுடைய அதிகபட்ச டேக் ஆஃப் வெயிட் 200 கிலோகிராம். தொடர்ந்து 3 மணி நேரம் பறக்கக்கூடியது. 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லக்கூடியது. கடந்த 2009ஆம் ஆண்டு வாக்கில் இந்தியா இஸ்ரேல் இணைந்து செடாக் ஹெலிகாப்டர்களை ஆளில்லா விமானமாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை தொடங்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ப்ராஜெக்டில் ஃபர்தராக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படின்னு நின்றுடுச்சு. இந்த நிலையில தான் நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த அந்த விமான கண்காட்சியில் உள்நாட்டிலேயே தயாராகக்கூடிய RUAV-யை மாடலாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த முறை நடந்த ஏரோ இந்தியா 2025ல் அதனுடைய ஆக்சுவல் ப்ரோட்டோடைப்பையே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.